வரும் ஆண்டும் பொங்கலுக்கு தமிழக அரசு ஒரு குடும்ப அட்டைக்கு ஒரு முழு கரும்பு வழங்க உத்தரவிடுமா என்ற எதிர்பார்ப்பில் தேனி பொங்கல் கரும்பு விவசாயிகள் காத்து கிடக்கின்றனர். கடந்த ஆண்டு 10 கரும்புகள் உள்ள ஒரு கட்டின் விலை 320 முதல் 350 ரூபாய் வரை விலை போன நிலையில் இவ்வாண்டு உரம் விலை, வேலையாட்கள் கூலி உள்ளிட்ட சாகுபடி செலவு அதிகரித்துள்ளதால் 10 கரும்புகள் கொண்ட ஒரு கட்டு கரும்பின் விலை 400 ரூபாய்க்கு மேல் விற்றால்தான் வருவாய் ஈட்ட முடியும் என்று விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் கடந்த ஆண்டு தமிழக அரசு வழங்கிய பொங்கல் பொருட்களில் ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் ஒரு முழு கரும்பு வழங்க விவசாயிகளிடம் 33 ரூபாய்க்கு கரும்பு கொள்முதல் செய்யப்பட்ட நிலையில் வரும் ஆண்டு ஒரு கரும்பிற்கு 5 ரூபாய் வரை விலையேற்றம் செய்து கொள்முதல் செய்ய வேண்டும் என வேண்டுகோள் வைத்துள்ளனர். போன வருஷம் இது 333 ரூபாய்க்கு எடுத்தாங்க கவர்மெண்ட்டு. இந்த வட்டம் ஒரு 10-20 ரூபா சேர்த்து கொடுத்தா நல்லா இருக்கும். உரம் தரம் விலைவாசியெல்லாம் கூடிக்கிருச்சு, வேலை கூலியெல்லாம் கூடிக்கிருச்சுங்க. இது கவர்மெண்ட் தான் பார்க்கணும். இந்த வருஷம் இங்கே ஏதோ 10-20 சேர்த்து கொடுத்து எடுப்பாங்கன்னு நாங்கள் சந்தோஷத்தில் இருக்கிறோம். அறுவடைக்கு இன்னும் 10 நாற்று இருக்குது. விளைச்சல்னால கரும்பு விளைச்சல்லாம் நல்லா இருக்குது. முதல் 100 ஏக்கர் வரைக்கும் இருந்துச்சுங்க, இப்போ ஒரு 30 ஏக்கர் வரைக்கும் தான் இருக்குது. வட்டம் குறைஞ்சிட்டே இருக்குது. விவசாயம் கட்ட மாட்டேங்குதுங்க. இதுக்கு கவர்மெண்ட் தான் பார்த்து எங்களுக்கு ஏதோ கொஞ்சம் சேர்த்து கொடுக்கத்தான் கொஞ்சம் மகிழ்ச்சி அடையும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.